வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. அம்மா ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலை, அது முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி சரி உட்காருங்க. சூர்யா, என்னாச்சு அனு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சூர்யா. சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம் நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். எங்க அம்மா கேட்கவே மாட்றாங்க. எங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க சூர்யா. எனக்கு ரெடி ஆகி கீழே போக இஷ்டமே இல்லை. ஆனா அம்மா சீக்கிரம் ரெடி ஆகி வான்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல சூர்யா. அனு அழாத அனு. மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லுன்னு சொன்னில்ல, நீ ரெடியாகி போ. உனக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்லிடு. அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கேட்டு சொல்லு. நான் உங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன். நீ அழுதுட்டே இருக்காத அனு. நீ தைரியமா இருந்தாதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். எனக்கு ரெடி ஆகி போக இஷ்டமே இல்லை சூர்யா. இந்த ஏற்பாடெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அம்மா ஏன் தான் இப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னே தெரியல. அப்பா கூட நான் சொல்றத புரிஞ்சுக்கிறாங்க. எங்க அம்மா தான் இப்படி இருக்காங்க சூர்யா. சரி அனு, பரவாயில்ல, அதை விடு. அவங்க அப்படிதானே உனக்கே தெரியுதுல்ல, வேணும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்கள பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அனு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யலான்னு மட்டும் யோசி. சீக்கிரமா ரெடியாகி போய் மாப்பிள்ளை யாரு என்ன ஏதுன்னு மட்டும் விசாரிச்சு எனக்கு சொல்லு. குறிப்பா அவங்க வீடு எங்க இருக்கு, ஊர் எது அப்படின்னு மட்டும் சொல்லு. நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அனு. சரி அனு, நான் வைக்கிறேன். நான் ஆபீஸ்ல இருக்கேன், இப்ப என்னால பேச முடியாது அனு. நீ எப்படியா சமாளிச்சுக்க அனு. என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா கால் பண்ணு. நான் வச்சிடுறேன் அனு. சரி சூர்யா. சூர்யா ரொம்ப ஈஸியா சொல்றா ரெடி ஆகி போன்னு. ஆனா எனக்கு ரெடி ஆகவே இஷ்டம் இல்லை. என்னால போய் அங்க ரெடி ஆகி நிக்க முடியாது. அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் ரெடியே ஆக மாட்டேன். அம்மா இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாமா, இவன் தான் என் பையன். மாப்பிள்ளையும் வந்தான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். போட்டோல பார்க்க வேற மாதிரி இருந்தாரு, இப்ப பார்த்தா வேற மாதிரி இருக்காரு. அது வந்து போட்டோ எடுக்கும்போது லைட்லாம் போட்டு எடுப்பாங்க, அதனால வேற மாதிரி இருக்கும். அதனால இப்ப உங்களுக்கு நேர்ல பார்க்க வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் நேர்ல பார்க்கிறதுக்கும் போட்டோல பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கதானே செய்யும். தெரியும் தெரியும். நீங்க தான் பொண்ணுக்கு அம்மாவா? ஆமா, நான் தான் பொண்ணுக்கு அம்மா. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு ஒரே பொண்ணா இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். முதல் பிள்ளைய தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. அப்படியா? என்னெல்லாம் செய்விய? உங்க சொத்துல பாதி உங்க பிள்ளைக்கு தானே? என்னது இது? இந்த ஆள் வந்ததும் சொத்தை பத்தி பேசுறாரு. இதுவே சரியில்லையே. மா, உங்களதான். உங்களுக்கு தான் ஆம்பளை பிள்ளைகள் இல்லல்ல, அதான் சொத்துல பாதியா உங்க மக பேர்ல எழுதி வச்சிருவீங்களான்னு கேட்டேன். இங்க பாருங்க, சொத்தை எங்களோட காலத்துக்கு பிறகுதான் எங்க பிள்ளைகளுக்கு எழுதி வைப்போம். இப்போ நீங்க சொத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். உங்க காலத்துக்கு பிறகுனா எப்போ எங்களுக்கு வர்றது? நீங்களே இப்போ சின்ன வயசு பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உங்க காலத்துக்கு பிறகுனா நாங்களே இப்போமா இருக்க மாட்டோமா தெரியல. ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்றது? ஏமாத்தி நான் எங்க கொண்டு போறேன்? எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தான். அதெல்லாம் கண்டிப்பா என் பிள்ளைகள் பேர்ல தான் எழுதி வைப்பேன். ஆனா இப்போதைக்கு எழுதி வைக்க முடியாது. சரி, என்கிட்ட இவ்வளவு கேக்குறீங்களா? உங்களை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அதே எங்களை பத்தி தரகர் சொல்லிருப்பாருமா. சொன்னாரு, இருந்தாலும் டீட்டெயிலா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. பக்கத்து ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. ஜமீன் கொடுப்போம்னா அந்த ஊருக்கே தெரியும். ஏகப்பட்ட சொத்து இருக்கு. தோட்டம் தொரவுன்னு ஏகப்பட்டது இருக்கு. இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, இருக்கணும்ல. ஜமீன் குடும்பம் நிறைய பேர் மட்டும் தான் இருக்கே தவிர இப்ப யாருக்கும் சொத்து கிடையாது. அது மத்தவங்களுக்குமா, நாங்க அப்படி கிடையாது. அந்த ஊர்ல வந்து பாருங்க, பாதிக்கு மேல எங்க சொத்து தான். சரி சரி. அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு? என் மகன் இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கா. அதுவும் வெளிநாட்டுல படிச்சிருக்கா, நிறைய படிப்பு படிச்சிருக்கா. படிச்சதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது வேலை செய்யறாரா? எங்களுக்கு எதுக்குமா வேலை? ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அதை நிர்வாகம் பண்ணாலே போதும். ஆயுசுக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருக்குமா. நிறுத்துங்க. மாப்பிள்ளை ஏதோ வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, அங்கதான் வேலைன்னு சொன்னாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னு தான் சொன்னான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். படிப்புக்காக இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்ததே எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. மறுபடியும் வேலை அது இதுன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க மட்டும் இங்க ஒத்தையில இருந்து என்ன பண்ண போறோம்? அதனால எங்க சொத்தை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டோம். எங்க மகனும் எங்க கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டான். என்னது, உங்க கூடயா? ஆமாமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன் தான். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க மட்டும் இங்க தனியா இருந்தா நல்லா இருக்குமா? அதான் எங்க மகனை எங்க கூடயே இருக்க சொல்லிட்டோம். ஏகப்பட்ட சொத்து இருக்கு எங்களுக்கு.
என் பிள்ளை என்ன தோட்டத்துக்கு சாப்பாடு சமைப்பாளா? நீங்க என்னம்மா எந்த காலத்துல இருக்கீங்க? விவசாயம்னா நாங்களே இறங்கி பண்றது கிடையாது. ஆள் வச்சு தான் பண்றோம். நானே என் வீட்ல மகாராணி மாதிரி தான் இருக்கேன். என் வீட்டுக்கு வர போற மருமக எப்படி இருப்பா நீங்களே நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, வேலைக்கெல்லாம் வீட்ல ஆள் வச்சிருக்கோம். அவ பாட்டுக்கு வந்து வீட்ல இருக்க வேண்டியதா. எந்த வேலையும் இருக்க போறதில்ல. இங்க எப்படி இருக்காளோ அதே மாதிரி அங்கேயே வந்து இருக்கட்டும். நாங்க உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவோம். இங்க பாருங்க, அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம். உங்க மகன் வெளிநாட்டுல செட்டில் ஆக மாட்டாரா? மா அதான் சொன்னோம்லம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. நாங்க தான் அவனை வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். எங்க கூடயே இருந்து எங்களை பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டோம். அவனும் எங்க கூடயே இருந்து எங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சுதான் எங்களை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லம்மா. எங்க பிள்ளை எங்க கூட இருந்தாலே போதும், நாங்க நல்லதா இருப்போம். நீங்க ஆம்பளை பையனை பெத்து வச்சவங்க மாதிரியே பேசல. என்னமோ வெளிநாட்டுக்கு போன உங்க மகன் கரைஞ்சிடுற மாதிரி பேசுறீங்க. நீங்க என்னமோ இங்க உட்காந்து உருகுற மாதிரி பேசுறீங்க. இந்த பாசம் பாயாசங்கிறவங்களுக்குலாம் பொண்ணு கட்டி கொடுக்க முடியாது. பிள்ளை பிரிஞ்சு இருக்க முடியாத. நானே என் பொண்ணு வெளிநாட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா பையனே பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு அதை சேர்த்து வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, வருமானமும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல நாங்க கோடி கோடியா சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்னமா பண்ண போறோம்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் கல்யாணம் பண்ணிட்டு எங்க கூடயே இருந்து பேரனையோ பேத்தியோ பெத்து வச்சா நாங்க அதை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ போறோம். இதுவே அவன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனா இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குமா? இங்க பாருங்க, தரகர் என்கிட்ட உங்க பையன் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாக சொன்னாரு. அதனாலதான் உங்க பையன் பொண்ணு பார்க்க வரைக்கும் நான் சம்மதிச்சேன். நீங்க என்னடான்னா பாசம் காட்டி இங்கதான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க பேச்சு எதுவுமே பிடிக்கல. உங்க வீட்டுக்கு பொண்ணு கட்டி தரக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்க மகன் வெளிநாட்டுக்கு போனதா உங்களுக்கு கஷ்டம். பக்கத்து ஊர்ல இருந்தா நீங்க அடிக்கடி பாத்துக்கலாம்ல. என் மக வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்றதுதான் எனக்கு கௌரவம். இப்படி பக்கத்து ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கவனு கட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன கௌரவம் இருக்கு? 4 பேர்கிட்ட இதை சொல்ல முடியுமா? உங்க மாப்பிள்ள என்ன செய்யறாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நாங்களே தனியா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்கம்மா, எங்களுக்கும் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. அதை சொல்றதுக்குள்ளதான் நீங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டீங்க. நிறுத்துங்க. உங்க பையன் வெளிநாட்டுல செட்டில் ஆக மாட்டார்ல, வேற அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க கிளம்பலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராணி எதுக்கு இப்படி பேசுறா? நம்ம பிள்ளை பக்கத்து ஊர்ல இருந்தா நல்லது தானே. நம்மளும் அடிக்கடி போய் பிள்ளைய பாத்துக்கிடலாம். அவளுக்கும் கஷ்டமா இருக்காது, வந்து வந்து எட்டி பாத்துக்கிடுவா. ஏன் ராணி இப்படி பண்றா? வெளிநாட்டுக்கு எதுக்கு பிள்ளை போகணும்? அங்க போய் யாரு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல இருக்கணும். மத்தவங்க கூட அவ்வளவு ஈஸியாலாம் பிள்ளை பேசி பழகிட மாட்டா. அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அடிக்கடி போய் பிள்ளைய பார்க்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு சொல்றியே? நான் பக்கத்து ஊர்ல கார்ல போய் பார்த்துட்டு வர மாதிரி நான் ஃப்ளைட்ல போய் பார்த்துட்டு வருவேன் வெளிநாட்டுல. எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ஊர்ல தான் கட்டி கொடுத்து பக்கத்துல போய் ஓயாம பார்க்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு, என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்றதுதான் கௌரவம். இப்படி உள்ளூருக்குள்ள இருந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதுல எனக்கு கௌரவம் கிடையாது. அதான் அவங்க ஃபேக்டரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இருந்துட்டு போட்டோம், எனக்கு இஷ்டம் இல்லை. நானும் தரக சொன்னதை பார்த்து வெளிநாட்டிலே தான் இவர் வேலை பார்ப்பாருன்னு நினைச்சிட்டேன். இவர் என்னடானா உள்ளூருக்குள்ள வேலை பார்ப்பாராம். இந்த மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு தேவை கிடையாது. இங்க பாருங்க, உங்க பையனுக்கு என் பிள்ளையை கட்டி தர முடியாது. எல்லாரும் கிளம்புங்க. மா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கம்மா. ஏங்க அந்த மாதிரி திமிரு எடுத்து பேசிட்டு இருக்க அந்த மாதிரி எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்புவோம். அப்படி என்ன மகாராஜாக்கு உங்க மகளை கட்டி வைக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். என் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை மகாராஜாவா தான் இருப்பான். அதையும் நீங்க பார்க்க தான் போறிய. ஏங்க புது பணக்காரின்னு நினைக்காத ரொம்ப திமிர்ல ஆடியா. வாங்க போவோம். ஷேய், என்ன மனுஷங்க இவங்க? அவ இவனி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகுது இந்த பொம்பளை. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தரகர் பார்த்து சொல்லியிருக்காருல, அவரை தான் சொல்லணும். அவர் வரட்டும், அவருக்கு இருக்கு. ராணி நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு ராணி. அந்த பையனுக்கு என்ன குறைச்சல், அந்த குடும்பத்துக்கு என்ன குறைச்சல்? நீ எதுக்கு பிள்ளை வெளிநாட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறா? இங்க பாருங்க, வெளிநாடு இல்லாட்டியும் என் பிள்ளை சிட்டிலேயாவது இருக்கணும். நம்ம ஊர் மாதிரி அதுவும் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல விவசாயம் பண்ற ஒரு குடும்பம். விவசாயம் மட்டுமா சொன்னாங்க? அவங்க ஃபேக்டரி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிடுவேங்கக்காக சொல்றாங்க. அங்க போய் நீங்க விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும், எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. ஜமீன் குடும்பம்னு சொல்லும் போதே வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஏன் ராணி, ஜமீன் குடும்பம்னா என்ன? உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அழகா இந்த பையனுக்கே கட்டி கொடுத்துருக்கலாம் ராணி. பக்கத்திலே பிள்ளை இருப்பா, அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அந்த அம்மாவும் வீட்டுல ஒரு வேலை செய்ய விட மாட்டேன், நான் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாவ. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டா ராணி. இங்க பாருங்க, நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். வந்த உடனேயே சொத்தை எப்ப பங்கு வைப்பான்னு கேக்குறாரு. இதுலே தெரியலையா அவ எந்த மாதிரி இருக்கா? நீ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொண்ணு கட்டி கொடுக்க முடியாது. நான் என் பிள்ளைக்கு என்ன நல்ல மாப்பிள்ளையா தான் பார்ப்பேன்.
நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க. என்னால ரெடிலாம் ஆகவே முடியாது. நான் ரெடி ஆகவே மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அனுமா, அப்பா, அனுமா, ஏமா ஒரு மாதிரி இருக்கா? எப்பா எனக்கு கல்யாணம் பிடிக்கலப்பா. அம்மாட்ட சொல்லி எப்படியாவது இதை நிறுத்துங்கப்பா. நான் இப்படியே உங்க கூடயே இருந்துறியனே. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? வேண்டாப்பா, நிறுத்த சொல்லுங்கப்பா. அனுமா, உங்க அம்மா நம்ம சொன்னா எதுவுமே கேட்க மாட்டா. ஆனா அவளே இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள போக சொல்லிட்டா. போக சொல்லிட்டாங்களா? ஆமாமா, உங்க அம்மாக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா. ஏன், எதுக்கு? மாப்பிள்ளை பக்கத்து ஊர் தாமா, பெரிய ஜமீன் குடும்பம்னு சொன்னாங்க. ஆனா மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பாட்ட கேட்டதுக்கு என் பிள்ளைய வெளிநாட்டுக்குலாம் அனுப்ப மாட்டேன், உள்ளூருக்குள்ளதான் வேலை பார்ப்பான்னு சொல்றாரு. அது உங்க அம்மாக்கு பிடிக்கலம்மா. நீ ஒன்னு சிட்டில இருக்கணுமா இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கணுமா அப்படின்னு உங்க அம்மா ஆசைப்படுறாமா. எதுக்குப்பா அம்மா இப்படி ஆசைப்படுறாங்க? வேற எதுக்கு? உன்னை இத்தனை வருஷம் எதுக்கு ஒளிச்சு வச்சு வளர்த்தாலோ அதே மாதிரி கட்டி கொடுத்தோ ஒளிச்சு வச்சுக்கலான்னு பாக்குறா. யார் கண்ணிலே நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறாமா. ஏன்ப்பா அம்மா இப்படி இருக்காங்க? எனக்கு அந்த பாட்டி தாத்தா, அப்புறம் நீங்க அம்மா, அப்புறம் தங்கச்சி, இவங்களை தவிர வேற யாரையுமே எனக்கு தெரியாதுப்பா. ஒரு சொந்த பந்தத்தை கூட எனக்கு தெரியவே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பாட்டி இருக்காங்கன்னே தெரியும். அப்புறம் அத்தை மாமா, அத்தை பசங்களாம் இருக்காங்கன்னு தெரியும். என்ன கூட நான் அவங்க முகத்தெல்லாம் பார்க்கல, இருக்காங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது மாமாவை மட்டும் தான் பார்த்தேன். எவ்வளவு பாசமா எனக்கு காஃபி எல்லாம் போட்டு தந்தாங்க தெரியுமா? அப்படியாம்மா, உங்க அத்தையை பாக்கலையா? இல்லப்பா, அத்தை வெளியே போயிட்டாங்களாம். சரி இருந்து பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க, நீங்க போன் பண்ணிட்டீங்க. அதான் அவசர அவசரமா ஓடி வந்துட்டோம். நான் இன்னொரு நாள் போய் பார்க்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்னடானா அம்மா இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் உங்க கூடயே இருக்கேனே, இன்னும் 2 வருஷம் நான் படிக்கிறேன்ப்பா. உங்க அம்மாட்ட சொல்லிட்டமா, அவ புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. நானும் எவ்வளவுதான் சொல்றது சொல்லு. புரிஞ்சுக்காதவகிட்ட நான் என்னத்த பேச. இப்ப கூட வந்திருக்க மாப்பிள்ளையே எனக்கு பிடிச்சிருந்து. நீயும் பக்கத்து ஊர்ல இருந்தா அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கலாமேன்னு நான் நினைச்சேன். உங்க அம்மா என்னடான்னா பக்கத்து ஊர்லயே நீ இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறா. பா, இது ஸ்டாப் ஆனது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எனக்கு இந்த ஊர்ல இருக்கணும்னு தான்ப்பா ஆசையா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. உனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க அம்மைக்கு நீ யார் கண்ணிலயும் பற்றக்கூடாதுன்னு ஆசையா இருக்கு. நான் என்னமா பண்றது? எப்பா, அத்தை வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போங்கப்பா. நான் இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லை. சரிம்மா, அதெல்லாம் பிறகு பாப்போம். உங்க அம்மாட்ட மட்டும் இப்போதைக்கு இதை பத்தி பேசுறாத, ரொம்ப கோவப்படுவா. சரிப்பா, அடுத்து மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு அம்மாட்ட சொல்லுங்க. உங்க அம்மா தானே, நான் சொன்ன உடனே கேட்டுருவாளே. அவ ஏற்பாடு பண்ணிட்டே தாம்மா இருப்பா. என்னால முடிஞ்சா நான் தடுக்க பாக்குறேம்மா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. காலேஜுக்கு நாளைக்கு போய் அட்மிஷன் போட்டுடலாமா? நீ மேல படிக்கணும்னு ஆசைப்படுறல்ல. அப்பா, அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களே? உங்க அம்மைய நான் பாத்துக்கிறேம்மா. இந்த ஒரு விஷயத்துல அவ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. நீ படிக்கணும்னு ஆசைப்படுறல்ல, எவ்வளவு வேணாலும் மேல படிக்கணும். அப்பா படிக்க வைக்கிறேன். சரிப்பா. எப்பாடா நான் ஒண்ணுமே பண்ணாம தானாவே இந்த கல்யாணம் நின்னு போச்சு. நான் கூட ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. அம்மாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேசாம சூர்யா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க சொல்லலாமா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னா அம்மாக்கு பிடிக்குமா?